தமிழ் பைபிள்ல தான் ஏதேன் எனும் ஒரு தோட்டம் அப்படின்னு இருக்கு. அது ஆங்கில வேதாகமத்துல கார்டன் இன் த ஈடன் அப்படின்னு இருக்கு. ஏதேன் தோட்டம் இல்ல, ஏதேனில் இருந்த தோட்டம். ஏதேன்றது ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு 4 நதி, நிறைய மரம். நீங்க பழைய ஐக்னோகிராஃபி என்று சொல்லப்படுகிற அந்த பழைய வரைபடங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அதெல்லாம் இப்பதான் டெம்பிள்னு சொல்றோம். அப்போ கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனுடைய தோட்டம், தேவனுடைய உறைவிடம், கடவுள் தங்குகிற இடம். அப்போ அந்த கோயிலை சுற்றி என்ன இருக்குது? நிறைய மரங்கள் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு தண்ணீர் தலம், தண்ணீர் இருக்கிற ஒரு பகுதியா இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு குளமாவது அங்க வெட்டி வச்சிருப்பாங்க. இததான் ஆதியாகமத்துல நம்ம பாக்குறோம். ஏராளமான தண்ணி தரும் மரங்கள் இருக்குது, அங்க ஒரு 4 நதி ஓடுது. ஏன்னா கடவுள் என்கிறவர் மிக செழிப்பான இடத்துல வாழ்வார். அரசனே இவ்வளவு செழிப்பான இடத்துல வாழும் பெரிய இடத்துல கட்டப்படும். ஆதி காலங்கள்ல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ மோசே எழுதும் போதும் இத கண்ணோட்டத்தோடு வைத்து தேவன் தமக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். மனிதர்கள் கடவுளுக்கு கோயில் கட்ட, தேவன் தாம் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். அந்த உண்டாக்குறது என்னன்னு சொன்னா இந்த 7 நாளுகள்ல அவர் உண்டாக்குது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஏதேன்னு உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா விவசாய நிலம் தான் தோணுது. ஆண்டவர் முத ஒரு விவசாயியை உண்டாக்குனாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா காக்கவும் பண்படுத்தவும் மண்வெட்டியும் கோடாலியும் நம்ம கண்ணுக்கு இமேஜினேஷனா வருது. ஆதாம் கிட்ட ஒரு மண்வெட்டியை கொடுத்து காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. இந்த காக்கவும் பண்படுத்தவும் அப்படிங்கிறது அல்லது இந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கூட ஆசரிப்பு கூடாரத்தோட ஒத்து போகும். எப்படி உலகத்துல ஏதேன்னு ஒரு இடம், அந்த ஏதேனுக்குள்ள ஒரு தோட்டம், அது போல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். அந்த மகா பரிசுத்தலத்துக்கு தான் தேவன் மனிதனை சந்தித்தது போல இந்த தோட்டத்துல தான் தேவனும் மனிதனும் உலவுகிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துல ஆதாமை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையும் ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் வேலை செய்யணும்னு சொல்லும் போது அதே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி நான் உங்களை காவல் பண்ண செய்வேன் அப்படின்லாம் நீங்க எசேக்கியேல் எல்லாம் வாசிக்கலாம். காவல் பண்ணுகிறது தான் சேவை என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டு. அப்போ இங்க மோசே என்ன சொல்ல வருகிறாருன்னா இந்த ஏதேன் தோட்டம் தான் முதல் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய முதல் ஆசாரியனாக ஆதாம் நியமிக்கப்படுது. இதுதான் விஷயம்.